ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ் பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை வந்து உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் அப்படிங்கிறாங்க. பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் வந்து பாரதிதாசன். பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். அதுவும் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் வந்து எது அப்படிங்கிறாங்க. அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் திருக்குறள். திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் வந்து திருக்குறள். மொழிபெயர்ப்பிலே வந்து அதிகமாக மொழிபெயர்த்த நூல் வந்து பைபிள்னா, அதுக்கு அடுத்து வந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அதிக மொழிகளில் வந்து திருக்குறளை தான் சொல்லுவாங்க. திருக்குறள்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் வந்து திருக்குறள். திருக்குறள் வந்து முதலில் வந்து உரை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து மணக்குடவர். அதில் சிறந்த உரை யாரோட உரை அப்படின்னா பரிமேலழகர் உரை தான். அது ரொம்ப முக்கியம். அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் வந்து எது அப்படின்னா வந்து திருக்குறள். அடுத்து பாருங்க, பாசிலை எப்படி பிரிக்கிறாங்கன்னா பசுமை கூட்டல் இலை தான் வந்து பாசிலை. அடுத்து ஒரு பிழையான கூற்றை வந்து தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. இதில் வந்து ஒரே ஒரு கூற்று மட்டும்தான் பிழையாக இருக்குது. நல்லா பாருங்கள். உண்மை தொகையில் வந்து வல்லினம் மிகாது, கரெக்டு. இரட்டை கிளவியில் வந்து வல்லினம் மிகாது, கரெக்ட். இதுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்காட்டு போட்டிங்க அப்படின்னாவே கண்டுபிடிச்சலாம். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, கரெக்டு. வன்தொட கூற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகாது அப்படிங்கிறாங்க. அது தவறு. ஏன்னா வன்தொட கூற்றியலுகரத்தின் பின் வல்லினம் வந்து மிகும். மிகும் மிகா இடங்கள் நல்லா பார்த்துக்குங்க. உண்மை தொகையில் மிகாது, இரட்டை கிளவி, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வன்தொட கூற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. கரெக்டானது வந்து எது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. செல்வி பாடினாள் அப்படிங்கிறது வந்து திணைவலு அப்படிங்கிறாங்க. தவறு. ஏன்னா செல்விங்கிறது பாடினாள், செல்விங்கிறது வந்து ஒரு பெண்பால், முடிச்சிருக்கிறதும் பெண்பாலில் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு திணைவலு அப்படிங்கிறது வந்து தவறு. இதே செல்வி வந்து பாடினான், அது மாதிரி ஒரு ஆண்பாலை வந்து பெண்பாலை ஆண்பாலை கொடுத்துருந்து அது ஒரு வலுன்னு கொடுத்துருந்தா கரெக்டுங்களாம். ஏன்னா செல்வி பாடினாள் அப்படிங்கிறது வந்து கரெக்டு. அவங்க வந்து திணைவலு அப்படின்னு கொடுத்துருக்கனால இது வந்து ராங். என் மாமா வந்து வந்தது அப்படிங்கிறாங்க. இது வந்து திணை வளாநிலை அப்படிங்கிறாங்க. வளாநிலைனா இது கரெக்டாக இருக்குது இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது தவறு. என் மாமா அப்படிங்கிறது வந்து உயர்திணை, அக்ரணையை தான் வந்தது போனது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ வந்து இது வந்து திணை வலு, ஆனால் திணை வளாநிலைன்னு கொடுத்துருக்கனால இதுவும் வந்து தவறு. நான் வந்தேன் அப்படிங்கிறது வந்து இடவலு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது தவறு. நான் வந்தேன் அப்படிங்கிறது வந்து கரெக்டு தான். இதே நீ வந்தேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து தவறு. ஏன்னா நீங்கிறது வந்தாய் அப்படின்னு வந்து குறிப்பிடணும். நான் வந்தேன் அப்படிங்கிறது கரெக்டு. இதே நீ வந்தேன் அப்படின்னு வந்து சொன்னால் வந்து அது வந்து வலு. அப்போ வந்து அது வந்து இடவலுதான். அப்போ வந்து நான் வந்தேங்கிறது வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து அவங்க வந்து வலுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வளாநிலை. ஸோ இதுவும் வந்து தவறு தான். நாய் கத்தும், அது வந்து மரபு வலு. அது கரெக்டு. ஏன்னா நாய் அப்படின்னா வந்து குறைக்கும், அதுதான் மரபு. நாய் வந்து கத்தும் அப்படிங்கிறது வந்து வலு, மரபு வலு. இது மட்டும்தான் கரெக்டு. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. நாய் குறைக்கும்ங்கிறது மரபு, நாய் கத்தும் அப்படிங்கிறது வலு, மரபு வலு. அது வந்து இதுதான் ஆன்சர். ஸோ செல்வி பாடினாலுங்கிறது கரெக்டு, ஆனால் வலுன்னு கொடுத்துருக்கனால தவறு. என் மாமா வந்தது அப்படிங்கிறது ஒரு திணை வலு, ஆனால் வளாநிலைன்னு கொடுத்துருக்கனால இந்த சென்டென்ஸும் தவறு. நான் வந்தேன் அப்படிங்கிறது இது வந்து கரெக்டு தான். இட வலு கிடையாது, இட வளாநிலை வரணும். இட வலுன்னு கொடுத்துருக்கனால அதுவும் வந்து தவறு தான். நாய் கத்தும் அப்படிங்கிறது வந்து மரபு வலுங்கிறது கரெக்டு. ஏன்னா மரபு வந்து நாய் வந்து குறைக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஆனால் கத்தும் கொடுத்துருக்கனால அந்த இடத்துல வலுங்கிறது கரெக்டு. நமக்கு கேள்வி பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. கரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல டி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து பாருங்க, பிழையான தொடரை கண்டறிக அப்படிங்கிறாங்க. அது வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன, எதில் வந்து மிகாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து எது வல்லினம் வந்து மிகும். சுட்டெழுத்துக்களின் பின் வல்லினம் மிகும், கரெக்டு. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும், கரெக்டு. உவமை தொகையில் வல்லினம் மிகும். ஊங்கிற வரதில் உவமை தொகை, உருவகம், இது உரிச்சொற்தொடர், இது எல்லாத்துலேயுமே வல்லினம் மிகும். இரட்டை கிளவியில் வந்து வல்லினம் வந்து மிகாது அப்படிதான். சலசல, படபட அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தாவே தெரியும். அதில் வந்து மிகாது. ஸோ இவங்க மிகும்னு கொடுத்துருக்கிறதுனால அந்த டி ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு தவறு. பிழையான தொடர் தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சுட்டெழுத்துக்களின் பின் வல்லினம் மிகும், ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். ஊன்னு ஆரம்பிக்கிறதுல உவமை தொகை, உருவகம், உரிச்சொற்றொடர், இது எல்லாத்துலேயுமே வந்து வல்லினம் மிகும். நமக்கு இரட்டை கிளவியில் வல்லினம் வந்து மிகாது, இங்கே மிகும்னு கொடுத்துருக்கிறதுனால அதுதான் பிழையான தொடர். அடுத்து பாருங்கள், ஒரு பொறுத்துக. ஆங்கிலம் தமிழ் சொல்லுவாங்க. செக் அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காசோலையை தான் வந்து செக் அப்படிம்பாங்க.
ஃபைல் அப்படின்னா கோப்பு, விசா அப்படின்னா வந்து நுழைவு இசைவு, பாஸ்போர்ட் அப்படின்னா வந்து கடவுச்சீட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. செக் அப்படின்னா காசோலை, ஃபைல் அப்படின்னா கோப்பு, விசா அப்படின்னா வந்து நுழைவு இசைவு, பாஸ்போர்ட் அப்படின்னா வந்து கடவுச்சீட்டு அப்படிங்கிறாங்க. அவன் பொன்னன், இது வந்து எவ்வகை பெயர் அப்படிங்கிறாங்க, பொருட்பெயர். அவன் பொன்னன் எவ்வகை பெயர்னா அது ஒரு பொருட்பெயர். அடுத்து பாருங்க, ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது எது அப்படின்னா வந்து இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமையே செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை வெளி வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை வந்து என்ன செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு. ஸோ நமக்கு வந்து ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது எது அப்படின்னா வந்து இரண்டாம் வேற்றுமை. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. வந்து தந்தான் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு வினையச்ச தொடரில் வந்துடும். தைத்த சட்டை வந்திருக்கு பாருங்க, தைத்தங்கிற விகுதி வந்திருக்கு பார்த்தீங்களா, அப்போ வந்து இது வந்து ஒரு பெயரச்ச தொடர். தைத்த சட்டை அதுதான் கரெக்டான ஆன்சர், பெயரச்ச தொடர். குழல் கேட்டு மகிழ்ந்தான், இதில் வந்து எவ்வகை ஆகு பெயர் அப்படிங்க. குழல் கேட்டு மகிழ்ந்தான் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கருவி ஆகு பெயர். இதே அண்ணாவை படித்தேன், திருவள்ளுவரை படித்தேன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது கருத்த ஆகு பெயரில் வந்து வரும். குழல் கேட்டு மகிழ்ந்தான் அப்படிங்கிறது வந்து கருவி ஆகு பெயர். பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வந்து எவ்வகை வினா அப்படின்னா, ஸோ வணிகர்கிட்ட நம்ம கேட்குறோம் அப்படின்னா அந்த வணிகர்கிட்டேருந்து நம்ம வாங்குறதுக்காக தான் வந்து கேட்குறோம், கொடுக்கறதுக்காக கேட்கல. ஸோ வணிகர்கிட்டேருந்து ஒரு பொருளை வாங்கணும் அப்படிங்கிறதுல அது வந்து குழல் வினாவில் வந்து வந்துடும். பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா குழல் வினா அப்படிங்கிறாங்க. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது வந்து அளவெடி அப்படிம்போம். அளவெடிக்கு இன்னொரு பேர் தான் வந்து நேரடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடிதோறும் 4 சீர்களை வந்து பெற்று வருவது அளவெடி, அப்படி இல்லைன்னா நேரடி அப்படின்னு. ஸோ டி தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், தலையின் வந்து வகை அறிக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்துன்னா காய்முன் நிறை வருவது வந்து என்ன அப்படின்னா வந்து கலித்தலை அப்படிங்கிறாங்க. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தலைகளும் அதிகமாக வந்து கேட்பாங்க. தலையின் வகை அறிக அப்படிங்கிறாங்க. காய்முன் வந்து நிறை வருவது வந்து கலித்தலை அப்படிங்கிறாங்க. இதே வந்து நேரொன்று ஆசிரியர் தலை அப்படின்னா வந்து மாமுன் நேர் வருவது வந்து நேரொன்றாசிரியர் தலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிறை நிறை அப்படின்னு வந்துச்சுன்னா நிறையொன்று ஆசிரியர் தலை. அதை நம்ம பிரித்து பார்ப்போம். அந்த சொல்ல பிரித்து பார்க்கும்போது அசை வந்து நமக்கு பிரிக்க தெரியணும். குரில் குரில் ஒற்று, நெடில் நெடில் ஒற்று, குரில் நெடில் ஒற்று, குரில் குரில் ஒற்று அப்படிங்கிற மாதிரி தான் பிரிப்போம். நேரொன்று ஆசிரியர் தலை அப்படின்னா மாமுன் நேர் வென்று வருவது வந்து நேரொன்று ஆசிரியர் தலை அப்படிம்போம். இதே நிறை நிறைன்னு வந்தால் நிறையொன்று ஆசிரியர் தலை அப்படின்னா. இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை அப்படின்னு இருக்குது. இயற்சீர் வெண்டலை அப்படின்னா வந்து மாமுன் நிறை வரணும், அப்படி இல்லைன்னா விளமுன் நேர் வந்தால் வந்து இயற்சீர் வெண்டலை அப்படிம்பாங்க. வெண்சீர் வெண்டலை அப்படின்னா வந்து காய்முன் நேர் வருவது தான் வந்து வெண்சீர் வெண்டலை அப்படிம்பாங்க. கலித்தலை அப்படின்னா வந்து காய்முன் நிறை வருவது தான் வந்து கலித்தலை. நமக்கு கொடுத்துருக்கிறது காய்முன் நிறை வருவதுதான் கலித்தலை. இதே ஒன்றிய வஞ்சித்தலை அப்படின்னா வந்து கனிமுன் நிறை வருவது வந்து ஒன்றிய வஞ்சித்தலை அப்படிம்பாங்க. ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னா வந்து கனிமுன் வந்து நேர் வருவது தான் ஒன்றாத வஞ்சித்தலை. அது நல்லா பார்த்துக்குங்க. மாமுன் நேர் வருவது நேரொன்று ஆசிரியர் தலை. மாமுன் நிறை விளமுன் நேர் வந்தால் இயற்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறை வருவது வந்து கலித்தலை. கனிமுன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமுன் நேர் வருவது ஒன்றாத வஞ்சித்தலை. நமக்கு கொடுத்துருக்கிறது காய்முன் நிறை வருவது. ஸோ காய்முன் நிறை அப்படின்னா கலித்தலை. அடுத்து பாருங்க, செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர்போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. வள்ளுவன் வாய்ச்சொல் அப்படிங்கிறது என்ன தொடர் அப்படின்னா வந்து திருவள்ளுவ மாலையில் தான் இருக்குது. ஸோ திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் அப்படின்னா தான் திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்லுவோம். திருவள்ளுவ மாலையின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து கபிலரை தான் வந்து குறிப்பிடுவாங்க. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர்போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல், இந்த தொடர் அமைந்துள்ள நூல் வந்து என்னன்னா திருவள்ளுவ மாலை. என்றும் தீரா இடும்பை தருவது எது அப்படின்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆராயாமை ஐயப்படுதல் அப்படிதான் தீராத இடும்பை தருவது அப்படிங்கிறாங்க. இது மாதிரியான கேள்விகள் அதிகம் இடம்பெறுது. ஜிஎஸ்லையுமே இது மாதிரி கேள்விகள் வந்து யூனிட் 8லேருந்து கேட்குறாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தீராத இடும்பை தருவது எது அப்படின்னா வந்து ஆராயாமை ஐயப்படுதல். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று வந்து நாலடியார் அப்படிங்கிறாங்க. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நாலடியார். நாலடியார் என்ன சொல்லுவாங்க? வேளாண் வேதம் நாலடி 400 அப்படின்லாம் வந்து குறிப்பிடுவாங்க.
பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னா கம்ப ராமாயணத்துக்கு கம்பரிட்ட பெயர் வந்து ராமாவதாரம் கரெக்டு. கம்ப ராமாயணத்தின் பெரும் பிரிவு வந்து காண்டம் கரெக்டு. 6 காண்டங்கள் இருக்கும். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கித்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னா 6 காண்டங்கள் வந்து உரியது. ஸோ பெரும்பிரிவு அப்படின்னா காண்டம் கரெக்டு. உட்பிரிவு அப்படின்னா வந்து காதை அப்படின்னு குறிப்பிடுறாங்க, அது தவறு. ஏன்னா நம்ம கங்கை படலம், குகப்படலம் இது மாதிரி தான் பார்ப்போம். நம்ம உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கூட நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு பார்த்து நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க, ஆன்சரை கெஸ் பண்ணிடுங்க. ஸோ உட்பிரிவு அப்படின்னா வந்து படலம் வரதான் வந்து உட்பிரிவு. காதை அப்படின்னு எதுக்கு வரும் அப்படின்னா வந்து சிலப்பதிகாரத்துக்கு உட்பிரிவு தான் வந்து காதை. 30 காதைகளை கொண்டதான் சிலப்பதிகாரம், அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ உங்களால் ஆன்சரை வந்து ரீகால் பண்ண முடியலன்னா நம்ம படித்ததை வச்சு அதுலேருந்து ஆன்சரை எடுங்க. ஸோ இதோட உட்பிரிவு கம்ப ராமாயணத்தின் உட்பிரிவு அப்படின்னா படலம் என அழைக்கப்படுகிறது. கம்ப ராமாயணம் வந்து ஒரு வழி நூல் கரெக்டு. வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவிதான் வந்து கம்பர் வந்து கம்ப ராமாயணத்தை ஏற்றிருப்பாங்க. ஸோ கம்ப ராமாயணம் வந்து ஒரு வழிநூல் அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ இதில் தவறானது வந்து உட்பிரிவு வந்து படலம் தான் கரெக்டு. காதைன்னு கொடுத்துருக்கிறதுனால அதுதான் பொருந்தாதது. கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னா கம்பன் சொன்ன வண்ணங்கள் வந்து 96, அதுதான் வந்து கரெக்டு. ஐங்குறுநூறை தொகுத்தவர் யார் அப்படின்னாங்க புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தான் வந்து தொகுத்தவர். ஐங்குறுநூறை தொகுத்தவர் யார் அப்படின்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். இதே தொகுப்பித்தவனா யானை கட்சி மாந்தருஞ்சேரல் இரும்பொறை, அவர் தான் வந்து தொகுப்பித்தவர். ஐங்குறுநூறை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார், தொகுப்பித்தவர் யானை கட்சி மாந்தருஞ்சேரல் இரும்பறை. அடுத்து ஒரு பொறுத்தக துஞ்சல் அப்படின்னா சோம்பல், தமியர் தனித்தவர், தாள் முயற்சி, நோன்மை அப்படின்னா வந்து வலிமை. துஞ்சல் சோம்பல், தமியர் தனித்தவர், தாள் முயற்சி, நோன்மை வலிமை. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வந்து ஜி.யு. போப் அவர்கள் தான். அதிகமாக வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு வந்தால் ஜி.யு. போப் அவர்கள் தான் வருவாங்க. அது எந்த நூலாக இருந்தாலுமே நீங்கள் எழுதிருங்க. இதே வந்து திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பாங்க ஆங்கிலத்தில் 1886, அதுவும் கேட்டிருக்காங்க ஜி.யு. போப் பற்றி. தமிழ் மாணவர் இங்கு உறங்கி கொண்டிருக்கான் அப்படின்னு வந்து கல்லறையில் எழுத சொன்னவர் யார் அப்படின்னாலும் வந்து ஜி.யு. போப் அவர்கள் தான் வருவாங்க. செந்தமிழ் செம்மல் அப்படின்னாலும் வந்து ஜி.யு. போப் தான். தமிழ் செய்யுள் கலம்பகத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னாலும் வந்து ஜி.யு. போப் தான். ஸோ அதிகமாக ஜி.யு. போப் பற்றி கேட்பாங்க. அதுவும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னாவே நீங்கள் ஜி.யு. போப் அவர்களை போட்டுருங்க. இதே லத்தீன் மொழி அப்படின்னா வந்து வீரமாமுனிவரை வந்து குறிப்பிடலாம். புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வந்து ஜி.யு. போப் அவர்கள். அடிக்கடி திருக்குறளில் வந்து எந்த ஆண்டு ஜி.யு. போப் மொழிபெயர்த்தார்னு கேட்டிருக்காங்க, 1886. திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யார் அப்படின்னா வந்து பெரிய வாச்சான் பிள்ளை அப்படிங்காங்க. திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் வந்து பெரிய வாச்சான் பிள்ளை. இதே சிலப்பதிகாரத்திற்கு அப்படின்னா வந்து நாம வேங்கடசாமி நாட்டார். திருவிளையாட புராணத்துக்கு நாம வேங்கடசாமி நாட்டார் தான் வருவாங்க. இதே தொல்காப்பியத்துக்கு உரை வழங்கியவர் யார் அப்படின்னா வந்து இளம் பூரணார் வந்து வருவாங்க. திருக்குறளுக்கு வந்து சிறந்த உரை அப்படின்னா பரிமேல் அழகர் உரை. ஒரு உரை வழங்கியவர் அப்படின்னு பார்க்கையில் என்னென்னலாம் நமக்கு தெரியுமோ அதெல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் வச்சு படிச்சிங்க அப்படின்னா ஈஸி. அடுத்து பாருங்க, பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைத்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றவர் யார் அப்படின்னா இந்த அடிகள் யாரை குறிப்பிடுது அப்படின்னா திருநாவுக்கரசர் அவர்களை தான் வந்து குறிப்பிடுது. பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைத்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுது அப்படின்னா வந்து திருநாவுக்கரசரை தான் வந்து குறிப்பிடுது. திருநாவுக்கரசருக்கு அப்பர், வாகீசர், தாண்டகவேந்த, மருணிக்கார் இதெல்லாம் திருநாவுக்கரசருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். தேவர தொகுத்த மூவரில் வந்து திருநாவுக்கரசன் ஒருத்தர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் வந்து தேவாரம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அடுத்து பாருங்க ஒரு பொறுத்துக. ஒல்லை அப்படின்னா விரைவு, ஈறு அப்படின்னா எல்லை, மேதி எருமை, அங்கனர் அப்படின்னா வந்து சிவன் வந்து வருவாங்க. மதோன்மத்தர் அப்படின்னாலும் வந்து சிவன் தான் வருவாங்க. ஒல்லை விரைவு, ஈறு எல்லை, மேதி எருமை, அங்கனர் சிவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.